ஹலோ எவ்ரிவான், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் பிஸியாக இருந்திருக்கேன். டிஎன்பிஎல் விளாடினேன். தேங்க்ஃபுல்லி டிஎன்பிஎல் விளாடின போது எங்கள் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு பயங்கர மகிழ்ச்சியான ஒரு முடிவாக இருந்துச்சு எங்கள் டோர்னமெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 40 days, அதாவது வந்து டிஎன்பிஎல், ஐபிஎல், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு வந்து எந்த விதமான ஸ்டாண்டிங்குமே கிடையாது. டிஎன்பிஎல்ங்கிறது வந்து ஒரு நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோ இல்லை நெக்ஸ்ட் லெவலில் விளாட்றவங்களுக்கோ. அதே சமயம் இந்த லெவலில் விளையாடுறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு மேடை தானே அவங்களுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் எங்கள் டீமில் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸில் கோச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நானே தான் வந்து கோச்சு, கேப்டன், கூட என் கூட விளையாடின 2 பேர் வந்து பேட்டிங் அண்ட் போலிங் கோச் நிறைய லோடை ஷேர் பண்ணிட்டாங்க. எங்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும், நான், கேதார்நாத் அண்ட் சீனா, எங்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும் அண்டர் 19, அண்டர் 17 டேஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்து விளையாடிருக்கோம். ஸோ ரீவிசிட் பண்ணி டிஎன்பிஎல் டைரிஸுங்கிற மாதிரி பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். நிறையா அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்களுக்கு எவ்வளோ கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, காமெண்ட்ரி பண்ணுறாங்களா அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு நிறைய தெரிஞ்சிட்ட விஷயம் என்னென்னா, கிரிக்கெட் வந்து இன்னும் கிரிக்கெட்டுன்னு இல்லை, ஃபார் தட் மேட்டர் ஸ்போர்ட். எனக்கு நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்டே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்டில், எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டில் எந்த அளவுக்கு உள்ளே வந்து அந்த டெப்த் போயிருக்குன்னு பார்க்கும்போது கான்ட்ராஸ்டிங்காக பார்த்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் அன்பிலீவபிளி பயங்கரமாக அந்த மாதிரி மானாமதுலேருந்து ஆள் வந்தாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு கோவையில் ஓரளவுக்கு ரீசனபிள் நாலேஜ், அவங்களோட கல்ச்சர் என்ன, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. நம்ம தட்டு செட்டு வந்து 1 million வியூஸ் அடிச்சதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. எப்படி நீங்கள் இந்த செக்மெண்ட் என்ஜாய் பண்ணீங்க? பயணங்கள் முடிவதில் எப்படி இருந்தது? எக்கச்சக்க பேர் சென்னையில் நீங்கள் பண்ணலையான்னு கேட்குறவங்க இருக்காங்க. வுட் யூ லைக் டு see the continuation? அதை உங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டிஎன்பிஎல். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், என்னோட புக்கில் கூட எழுதியிருக்கேன், ஐ ஹேவ் தி ஸ்ட்ரீட்ஸ், என்னோட புக்கு வந்திருக்கு. நிறைய பேர் அதை படிச்சிங்களான்னு தெரியல. டெஃபினட்டாக வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னோட புக்கு கிவ்அவேஸ் கூட யூடியூப் மூலமாக பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றின கருத்து என்னன்னு எங்களோட காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஆன் பயணங்கள் முடிவதில். என்ன நினச்சிங்கன்னு சொல்லுங்கள். பட் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பேசும்போது ஏகப்பட்ட கிரிக்கெட் நடக்குது, நிறைய ஃப்ரான்ச்சைசி லீக் நடக்குது. பட் இந்தியா இந்த கேப்பில், சைக்கிள் கேப்பில் ஒரு 2 சீரீஸ் விளையாடிருக்காங்க. இந்தியா ஜிம்பாப்வேயோட ஒரு சீரீஸ் விளையாடாங்க. சுப்மன் கில் கேப்டனாக போனார். அதுக்கப்புறமா இப்போ ஒரு சீரீஸ் ஸ்ரீலங்காவில் முடிஞ்சிருக்கு. அது 2த்தையும் பார்க்கலாம். ஐபிஎல் ரிட்டன்ஷன், அதை பற்றின ஏகப்பட்ட நியூஸ் அப்படியே புகையில் அப்படியே வந்துட்டே இருக்கு. அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் பிரசன்னா நம்மளோட ஜாயின் பண்ண போகிறார். பிரசன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஏன்டா சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னா, திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சா மாதிரி, மச்சி ஐபிஎல் டீம் இங்கே இது அவருக்கு ஏதோ ஒரு ஐபிஎல் வேலை வாய்ப்பு வரா மாதிரி இருக்கா மாதிரி ஒரு பேச்சு ஒன்று தென்படுது. அதை பற்றியும் நம்ம என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னாவும் வருவார் கூடிய சீக்கிரம் ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் பற்றி பேசுறதுக்கு. பட் அதை பற்றின ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மீன் வைல் நம்மளோட 100 பால் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த 100 பால் டோர்னமெண்ட்டில் சாம் கரன் சும்மா போட்டு பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காரு. பால் எடுத்தால் ஹேட்ரிக், கேமை க்ளோஸ் பண்ணுறாரு. பேட்டிங்கில் ஒரு 100 அடித்தார், ஒரு கடார் முடார் 51 அடிச்சார் குவிக் ஃபயராக. சாம் கரன் இஸ் இன் த எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு சில பிளேயர்கள் நல்லா பண்ணிருக்காங்க. பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸில் வந்து நம்ம பென் டக்கெட், அவர் சாலிடாக விளையாடிட்டு இருக்காரு. பென் டக்கெட்டுக்கு ஏதாவது ஐபிஎல்ல வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவர் அந்த ஸ்வீப்பர், ரிவர்ஸ் ஸ்வீப்பர், அவரோட கேம் ஒரு நியூ டைமென்ஷன் போய் சேர்ந்துருக்கு. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அங்கேருந்து வரலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிற பேரில் டெத்தில் வந்து 10 பால் வரிசையாக சும்மா ஒரு 110க்கு கீழே போடாமலே டான் மியூஸ்லி, அவர் ஆஃப் ஸ்பின் போலரு, ஒரு 10 பால் வரிசையாக சொருவி தள்ளிட்டார் யார்கர். அந்த மாதிரி யார்கர் எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணால் டெஃபினட்டாக நிறைய பேர் ஐபிஎல் ஓனர்ஸ் நோட் எடுத்திருப்பாங்க. ஐபிஎல் கோச்சிங் ஸ்டாஃபில் ஏகப்பட்ட ஷஃப்லிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் 100 பாலை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தேன். பட் நம்ம நுழைய போகிற ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னென்னா, இந்தியா ஜிம்பாப்வே, இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸை பற்றி ஃபர்ஸ்ட் நுழைஞ்சிடலாம். இந்தியா ஜிம்பாப்வே அந்த சீரீஸை வந்து இந்தியா ஈஸியாக ஜெயிச்சாங்க. பட் ஜிம்பாப்வே நல்லா கம்பீட் பண்ணாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் அதுலேயும் வந்து இந்தியா பயங்கரமாக T20 விளாண்டாங்க. ஓடிஐ சீரீஸ் தோத்துட்டாங்க. ஆனால் 2த்துக்கும் ஒரு சின்ன காமன் டினாமினேட்டர் இருக்குது. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். 2 கண்ட்ரிலையுமே நமக்கு லைட்டாக திருப்புள்ளி அப்படின்னு சொல்கிற மாதிரி டேர்னிங் விக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை ஃப்யூச்சரில் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்துலலாம் கூட நமக்கு டேர்னிங் விக்கெட்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் என் மனசில் எழும்பி வருது. அதை பற்றி நம்ம இன்டெப்த் போகலாம். பட் ஜிம்பாப்வேல இந்தியா சூப்பராக விளாண்டாங்க. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸுக்கு ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது. அபிஷேக் சர்மா அவரோட 2வது மேட்ச்லேயே ஒரு 100 திருப்பி இறக்குனார் ஜிம்பாப்வே. ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு டீசென்ட் ரன் கிடச்சிது. பட் ருத்துராஜ் கைக்வாட் வந்து விளையாடல, அவரை செலக்ட் பண்ணலன்னு ஏகப்பட்ட பேர் கொமஞ்சிங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட பிரதர் சேனல் சீக்கி சீக்கா சேனலில் கூட செலெக்ஷன் மேட்டர்ஸை ஏகபோகமாக பேசினாங்க. கிரிக்கெட் வித் பத்ரி பேசினார் ஏகபோகமாக. இந்த செலெக்ஷன் மேட்டர்ஸை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன் செலக்ட் பண்ணுறாங்க ஒரு பிளேயரை, ஏன் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது இஸ் அ மேட்டர் ஆஃப் டிபேட்.
அதாவது ஒரு பிளேயர் சரியில்லை, அவன் இருக்கவே கூடாது, இந்த பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு பிளேயர் 8 அவுட் ஆஃப் 10, இன்னொரு பிளேயர் 7.5 அவுட் ஆஃப் 10 நம்ம ஒப்பீனியனில் இருந்துச்சுன்னா, இன்னொருத்தர் ஒப்பீனியனில் அந்த பிளேயர் 8 அவுட் ஆஃப் 10 இருக்கலாம். ஸோ when it comes to that, அந்த டைஸ் எந்த பக்கம் உருளுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியன் கிரிக்கெட் மேட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்தியா வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் ஹையை சந்திச்சிருக்காங்க T20 வேர்ல்ட் கப்பில். ஸோ என்ன நினைப்பாங்கன்னா, we've got some base, நம்ம கிட்ட பேஸ் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லைன் வரைவாங்க, இந்த பிளேயர்ஸ்லாம் என்னோட ஃபியூச்சர், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேயர்லாம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதோட பேசிஸ் ஆணி வரையே ஆட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம போகலாம், 2008 2009 விராட் கோலி வந்தார், ரோஹித் சர்மா கொஞ்சம் முன்னாடி வந்தார், அவங்கெல்லாம் வந்தபோது இதே மாதிரி டிபேட்ஸ்லாம் எழுந்தது. அவங்க 2 பேரும் ஏன் எடுக்கிறீங்க, இவனை ஏன் எடுக்கிறீங்க, அவனை எடுக்கிறீங்க, இன்னி வரைக்கும் அந்த சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பிளேயர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பிளேயர்ஸ்லாம் நமக்கு அபாரமாக விளையாடுறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் கிரிக்கெட் தெரிஞ்ச சில செலக்டர்ஸ், போர்டு, கோச்சஸ் எல்லாரும் ஒரு பிளேயரை பேக் பண்ணுறாங்கன்னா சும்மாலாம் பேக் பண்ண மாட்டாங்க. ஐ ஆல்வேஸ் ரிப்பீட், இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் இஸ் பெஸ்ட் லெஃப்ட் டு எக்ஸ்பர்ட்ஸ். நமக்கு பிடிச்ச பிளேயர் கிடைக்கலன்னா அது வருத்தப்படத்தில் ஒரு நியாயம், ஐயோ அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அதோட ஓகே. சும்மா அதை வேறாயி ஆராய்ஞ்சு கரெக்ட். ஒரு சில பிளேயர்ஸ்க்கு நம்ம ஊர் தமிழகத்தை சேர்ந்த சில பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம், சிஎஸ்கேவை சார்ந்த சில பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம், அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். கொடுத்துருக்கலாங்கிறது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிபேட். 25 பேர் செலக்ட் பண்ண முடியும்னா எல்லாருமே இருப்பாங்க. பட் செலக்ட் பண்ணப்படுற அத்தனை பிளேயர்ஸுமே டிசர்விங் அப்படிங்கிறதுல என் மனசில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. செலெக்ஷன் மேட்டர்ஸை டிபேட் பண்ணுறது ஒரு ஜாலியான ஒரு மேட்டராக போயிடுச்சு இன்னைக்கு. அதனால் ஓகே, ஜாலியாக பேசிக்கிங்கன்னா ஜாலியாக பேசிக்காங்க, அதில் வாய்க்கா தகராறு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்டரை பற்றி பேசிடலாம். நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ், இதில் வந்து ஸ்ரீலங்கா 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒன் டே சீரீஸ் ஜெயிச்சாங்க. ஒரு T20 சீரீஸ் க்ளோஸ்லி ஃபாட்டுலாம் சொல்ல முடியாது, ஸ்ரீலங்கா கொலாப்ஸ் ஆகினே இருந்தாங்க. பட் எனக்கு என்ன வந்து துண்டா நின்றுச்சு அந்த சீரீஸ் முடியும் போது அப்படின்னா, ஒன் டே சீரீஸ் முடிஞ்ச உடனே அந்த இவர் கூப்பிட்டு கேட்டார், ரோஷனா பேசிங்கை வந்து என்ன பண்ணார், மகேஷ் தீக்ஷனாவை கூப்பிட்டு கேட்டார், என்ன நினைக்கிற, வாட் யூ திங்க் அப்படின்ன உடனே மகேஷ் தீக்ஷனா கியூட்டா 2 லைன் சொன்னார். இந்தியா வந்து சின்ன சின்ன கிரவுண்டில், வத்திப்பொட்டி சைஸ் கிரவுண்டில் செம பாட்டா விக்கெட்ஸில் ஆடி பழகிட்டாங்க. ஸோ நாங்கள் டேர்னிங் விக்கெட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். என்னடா பச்சையா அப்படி சொல்லிட்ட அப்படின்னு நம்ம ஊரில் யாராவது 4 பேர் கேட்கலாம். ஆனால் அதான் உண்மை. அவன் வந்து நல்ல திரும்புற விக்கெட் கேட்டு ஸ்ரீலங்கா என்ன டிசைட் பண்ணாங்க, அதை பாருப்பா, நமக்கு இந்தியாவோட ஆடணும்னா வத்திப்பட்டி சைஸ் கிரவுண்டு கொடுத்தா அவங்க ஆடி பழகிட்டாங்க, நம்ம கிட்ட அந்த பேட்டிங் மசில் கிடையாது, நம்ம பேட்டிங் எவ்வளோ அடிக்க முடியும், நல்ல விக்கெட்னா 250 அடிப்போம், டேர்னிங் விக்கெட்னா 230 அடிப்போம், அதனால் நம்ம டேர்னிங் விக்கெட்டில் ஆடலாம் அவங்க ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஊருக்கு தெருக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்லாம் இன்ஜர்டு, டேர்னிங் விக்கெட்டில் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த அட்டெம்ப்ட். இன்ஃபேக்ட் T20 சீரீஸ்லேயே கூட த கம்பீர் அண்ட் சூரியகுமார் ஏரா, இன்ஃபேக்ட் ஹார்திக் தான் வந்து முன்னாடி கேப்டன் பண்ணாரு, சூர்யா வந்து கேப்டன் பண்ணாரு, அந்த ஏரா தே பிகான் வித் அ பேங். டாப் 6ல போலிங் ஆப்ஷனே இல்லைன்னு பார்த்தா ரிங்கு சிங்க்கு போலிங் கொடுக்குறாரு, அவரே போலிங் போடுறாரு, ரியான் பராகை கொண்டு வந்து போலிங் கொடுக்குறாரு, கடைசி ஓவர்லாம் வந்து சூரியகுமார் யாதவே போட்டார். இந்த மாதிரிலாம் போட்டு சூப்பர் ஓவரில் ஸ்பின்னு கொடுத்து பெரிய கிரவுண்ட் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணி ஒரு T20 சீரீஸ் எப்படி வேணா போயிருக்கலாம், ஆனால் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூர்யாவோட ஏரா அலாங் வித் கம்பீர் இன் T20 கிரிக்கெட் சூப்பராக ஆரம்பிச்சது. ஒன் டே சீரீஸ் அகேன் ஒன் திங் தட் ஸ்டுட் அவுட் ஃபார் மீ வாஸ் ரோஹித் சர்மாவோட பேட்டிங். எட் அகேன் என்ன ஆனாலும் சரி, வேதநாயகனா பயம், ரோஹித் சர்மானா அடிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. திங்க் அ பேட்டர் பார் எக்ஸலன்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரோஹித் சர்மா அப்படி தான் தெரிஞ்சு வராரு. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், நாட் வேரி ஆஃப் ட்ரையிங், ஸ்கொயராக ஆடுறாரு, ஸ்வீப் அடிக்கிறாரு, ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஃபாஸ்ட் பவுலர் ஆடினா ஃபீட் யூஸ் பண்ணி தூக்கி சொருகிறாரு, ஹீஸ் கிரியேட்டிங் ஆப்ஷன்ஸ். நம்ம இந்த டேர்னிங் விக்கெட் அப்படின்னு பேசும்போது ஏகப்பட்ட பேர் உடனே வந்து ட்விட்டர்லையும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம யூடியூப்லேயே கூட நம்ம ஸ்பின்னு சரியாக ஆடுறதில்ல, எல்லாரும் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும். அப்படியா? டொமஸ்டிக் கிரிக்கெட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு யார் சார் திரும்புற விக்கெட் கொடுக்குறாங்க? முன்னாடிலாம் ஒரு காலத்தில் when we were talking about the 90s, 80s and 70s, a lot of pitches spun in India. நேச்சுரல் வேரண்டரே இருக்கும் பிச்சஸில், அதாவது டேர்னிங் விக்கெட்ஸ்னே கிடையாது, 2வது நாளுக்கு அப்புறம் விக்கெட்டு திரும்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு தேதிக்கு விக்கெட்டை பற்றி இருக்கிற நாலேஜுக்கு கியூரேட்டர்ஸுக்கு எவ்வளோ வாட்டர் பண்ணோம், எவ்வளோ ரோலிங் பண்ணோம், மிஷினரி ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. முன்னாடிலாம் ஹேண்ட் ரோலிங், இப்போ மிஷின் ரோலிங். மிஷினில் பெட்ரோலையும் டீசலையும் போட்டு உக்காந்தானா, லாரி மேலே உக்காந்தானா டிராக்டர் உருட்டுற மாதிரி விக்கெட்டை உருட்டினே இருக்கான். ஸோ விக்கெட்டு ஹார்ட்லி டிஸ்இன்டெகிரேட்ஸ். இன்னைக்கு ரஞ்சி ட்ராஃபியே இந்தியாவில் ஜெயிக்கணும்னா ஸ்பின்னெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் உங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்சனல் இருக்கணும். நம்மளே லெட்ஸ் லுக் பேக், தமிழ்நாடு ஏன் ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்கல? வி வர் க்ளோஸ் ஓவர் த லாஸ்ட் 10-15 இயர்ஸ். இங்கே செமிஃபைனல் ஃபைனல் போகிறோம், ஜெயிக்க முடியல, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ரிசர்வ்ஸ் இல்லை. தி ஆர்சனல் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். ஸ்பின்னரோட ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்தியாவில். அதனால் பிளேயர்ஸே போய் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டே விளாட்னா கூட ஸ்பின்னை என்கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த பிச்சஸ் வந்து கண்டிப்பாக குறைவு. அண்ட் இந்தியாவில் இந்த விக்கெட் ஸ்பின்ஸ் சில சமயம் பால் பெருசாக திரும்பி போயிடும். நீங்கள் நிறைய ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து வர பேட்டர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா
இந்தியாவில் திரும்புகிற பிச்சஸ் ஆடுறது ஸ்ரீலங்காவோடையும் பங்களாதேஷையும் ஆடுறதோடையும் ஈஸியர். ஏன்னா இந்தியாவில் விக்கெட் ஸ்லோ ஆகிடும். நான் நேற்று கூட ஒரு ட்வீட் போட்டேன், ஸ்ரீலங்கா மாதிரி விக்கெட்ஸில் வந்து ஓவர் ஸ்பின் நிறைய போட்டிங்கன்னா விக்கெட்டில் நிற்கும், டே டைமில் ஸ்லோ ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். சைட் ஸ்பின் ஓவர் ஸ்பின்னை மாற்றி போடணும், ஸ்டம்புக்குள்ளே வைக்கணும். ஸ்ரீலங்கா எப்படின்னா பால் அவ்வளோதான் திரும்பும், ஓகே, இவ்வளோதான் திரும்பும், திரும்பி பேட்டில் அடிச்சுன்னா எல்பிடபிள்யூ ஆயிடுவீங்க, திரும்பி மிஸ் ஆயிடுச்சுன்னா போல்ட் ஆயிடுவீங்க. இந்தியாவில் அதெல்லாம் பீட் ஆயிடும், ஸ்டம்பை மிஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். பிளேயர்ஸுக்கு நிறையா விளாட தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸோட பெட்டர் டீச்சர் எதுவுமே இல்லை. எவ்வளோவா நம்ம இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணும்போது அவங்க அந்த சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க. ஸோ டர்னிங் விக்கெட்ஸ் ரோஹித் கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாங்கள் பெரிய கன்சர்ன் இல்லை, பட் வி ஹேவ் டு லுக் அட் இட். டர்னிங் விக்கெட்ஸ் எப்படி விளாடணும், ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் நிறையா விளாடணும்னு. நேற்றே வந்து நம்ம அந்த தேர்ட் ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஜஸ்ட் கெப்ட் ஸ்வீப்பிங் த பால் அவே, ஸ்வீப் அடிச்சுட்டே இருந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வாஷிங்டன் பியூட்டிஃபுல்லாக போட்டார். ஆனால் அவரே வந்து ஸ்பீடை மாற்றி ஆட் பால் ஃபுல்லராக போட வேண்டியதாக போயிடும். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் எடுத்துன்னு வரணும். பால் திரும்புதுன்னா அக்ராஸ் த லைன் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. அக்ராஸ் த லைன்னா என்ன, இப்படி கத்தி அடிக்கிறது இல்லை இப்படி கட் அடிக்கிறது, இதெல்லாம் தான் அக்ராஸ் த லைன். ஒரு டர்னிங் விக்கெட்டில் பிளேயிங் அக்ராஸ் த லைன் இஸ் பிளேயிங் ஸ்ட்ரீட். இதை வந்து புரியுமா இல்லையான்னு தெரியல. அகைன் ஐ ட்ரை டு ரீஎம்பசிஸ். பால் திரும்பும் போது அது திரும்புறதுலேருந்து கேப்சர் பண்ணி பால் உதாரணத்துக்கு இப்படி வந்து இப்படி திரும்புதுன்னா ஸ்வீப் அடிக்கும் போது இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஹிட். லார்ஜர் ஃபேஸ் ஆஃப் த பிளேடு படும். ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும் போது லார்ஜர் ஃபேஸ் ஆஃப் த பிளேடு இந்த பக்கம் படும். வேறஸ் நீங்கள் அந்த பாலை திரும்புற பாலை ஸ்ட்ரெயிட்டாக என்கவுண்டர் பண்ண பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்கள் பிளேடில் அது படும். அண்ட் மோர் ஓவர் கிரீஸை யூஸ் பண்ணி ஃபீட்டை யூஸ் பண்ணி இதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் ஐபிஎல்ல தேவையில்லை. ஐபிஎல் ஒரு வேற டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல இதுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸே இல்லை. காலை போட்டோமா, பழுங்கான விக்கெட்ல 2 வெச்சமா, நல்ல பால் கூட காதோட போய் காதில் அடிக்கிற மாதிரி, யாரையாவது கூப்பிட்டு செவுல் அடிக்கிற மாதிரி அரைஞ்சு விக்கெட் கிரவுண்ட் அவுட் வெளியே போய் விழுது. ஸோ த ரிக்வயர்மெண்ட் இஸ் நாட் தேர். பிளேயராக நம்ம பிளேமே பண்ண முடியாது. அந்த ரிக்வயர்மெண்ட் இருந்தால் பிளேயர் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்ரீலங்கா போயிருக்கோம். திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 3 வாட்டி போனோம்னா பிளேயர்ஸ்க்கு தெரியும் வாட் டு எக்ஸ்பெக்ட், வாட் ஷுட் வி டூன்னு தெரியும். இப்போ ஸ்ரீலங்காவோட ஆடிட்டு அடுத்து வந்து நம்ம ஆடுவோம், ஏதாவது பங்களாதேஷோட ஆடுவோம், கொஞ்சம் லைட்டாக விக்கெட் கொஞ்சம் போகிற மாதிரி விக்கெட் இருந்துச்சுன்னா அந்த ரிக்வயர்மெண்ட்டே இருக்காது. ஸோ மாடர்ன் டே பேட்டர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சந்திக்கிறது ரொம்ப கரவு. பட் ஆனால் ஆஸ் த கேம்ஸ் ஆர் கோயிங், என்ன போகுதோ போகிற போக்க பார்த்தா போகிற இடத்துலலாம் டீம்ஸ் வில் திங்க். ஒரு காலத்தில் வந்து இந்தியாவோட ஸ்பின் போட்டால் ஸ்பின்னே போட முடியாதுடா, விக்கெட் திரும்பவே கூடாது, இல்லை இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நம்மளை பொட்டலம் கட்டிடுவாங்க, அவங்க பேட்ஸ்மேன் ஸ்பின்னு சூப்பராக விளாடுவாங்கிறத போய் ஸ்பின்னு போடலாமோ, நம்மளே கூட டர்னிங் ட்ராக் கொடுத்துடலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம் பல டீம்ஸுக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஃபாஸ்ட் bowling இப்போ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி, அது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. நம்ம வெளியூரில் போய் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா ஃபாஸ்ட் bowling ஆடணும்னு சொல்லி 3 மில்லிமீட்டர் கிராஸ் 4 மில்லிமீட்டர் கிராஸ் இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிச்சர்ஸில் கொடுக்கணுங்கிறத ஒரு மேண்டேட் ஆக்கினாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்கவுண்டர் பண்ணுறோன்னா மேபி அந்த மாதிரி ஒரு ரீவிசிட் பண்ணலாம். இது ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அபவுட் கிவிங் இது வீடியோ கேம் விளாடுற மாதிரிங்க. லெவல் 1 இப்படி இருக்கும், லெவல் 2 இருக்கும், லெவல் 3 இருக்கும், லெவல் 4 இருக்கும். லெவல் 5ல என்ன இருக்கும்னு அந்த பிளேயருக்கு தெரிஞ்சாதான் அந்த லெவல் 5க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல என்ன சந்திக்க போகிறோம்னு தெரிஞ்சால் அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் டு பி ஃபேர் டு எவ்ரிபடி, ஸ்ரீலங்கா டிசர்வ்டு வின்னர்ஸ். துனித் வெல்லாலகே, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, மஹேஷ் தீக்ஷனா சூப்பராக போட்டார், அசலங்கா அவரே bowling போட்டார், குஷால் மெண்டிஸ் பிளேட் அ லவ்லி ஹேண்ட் இன் த ஃபைனல் இன்னிங்ஸ், பத்தும் நிசங்கா ஹஸ் பீன் இன் குட் ஃபார்ம். கொடுக்கலாங்க, ஒரு டீம் தோக்கலாம், இன்னொரு டீம் ஜெயிக்கலாம். லெட்ஸ் கிவ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ப்ரௌட் கிரிக்கெட்டிங் நேஷன், அத்தனை பேர் க்ரௌடு வந்து அவங்களோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்கும்போதே நம்மளே பாரு எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்கோம், இன்னொருத்தன் தோக்கணும், அது ஸ்போர்ட் கிடையாது. ஸ்போர்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். தம்பி, T20 வேர்ல்டு கப் நீ ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த ஓடிஐ சீரிஸ் எங்கள் ஊரில் வந்து விளையாடும் போது நாங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தாலும் T20 வேர்ல்டு கப்லேருந்து உன்னை தோக்கடிப்போம் அப்படிங்கிற அந்த நியூட்ரலைசேஷன் ஃபேக்டரை இந்த சீரிஸ் எட் அகைன் கொடுத்துருக்கு. அண்ட் அது அவங்க கண்டிஷன்ஸை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் சப்போஸ் டு பி. ஸ்ரீலங்கா அவங்க ஹோமில் ஆடும்போது நிறைய டீம்ஸ், ஃபாரின் டீம்ஸ் எஸ்பெஷலி வரும்போது ஃப்ளைட்டே திரும்பினே தான் லேண்ட் ஆகும் அப்படின்னு நான் கிண்டலாக சொல்லுவேன். திரும்புகிற மாதிரி விக்கெட் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வர டீம்ஸ்லாம் கூட அந்த திரும்புறதை எதிர்பார்த்து தான் வராங்க. தேர் எம்ப்ரேசிங் இட். சம்டைம்ஸ் அந்த கண்ட்ரியை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் மீடியா பீப்புளும் இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்து பேசுறது மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்க ஒழிய இன்னி தேதிக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லோ ஆயிடுச்சு சீரீஸு. யூஸ்வலாக இருக்கிற அந்த ஒரு ஏர்ஜென்சி இல்லை, அதெல்லாம் இருந்த வழியே ஒரு கிரிக்கெட் லவராக அப்சல்யூட்லி என்ஜாய் பண்ணேன். பிச்சில் ஏதோ இருக்குது, பேட்ஸ்மேன் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸ்ரீலங்கா பற்றி பேசியாச்சு, ஜிம்பாப்வே பேசியாச்சு. வேறு என்ன பேசணும்? அப்போ ரொம்ப முக்கியமான மேட்டர் நம்ம வந்துடலாம். ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ். ஒரு டீம் வந்து எங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். இன்னொரு டீம் வந்து 7-8 ரிட்டன்ஷன் கேட்டாங்களாம். இன்னொரு டீம் 7-8 ரிட்டன்ஷன் கொடுங்க, ரைட் டு மேட்சோட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஏகப்பட்ட வெளியில் தாட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு 7-8 ரிட்டன்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அதே மாதிரி 5 இயர் ஆக்ஷன் சைக்கிள் கொடுங்க மெகா ஆக்ஷனுக்கு. ஒரு வாட்டி மெகா ஆக்ஷன் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் அந்த பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு ஃப்ரான்ச்சைஸிஸ் கேட்டிருக்காங்க.
அப்சல்யூட்லி ஃபேர். அவங்க கேட்டிருக்கிற எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸுமே அவங்களோட அனுபவத்திலேருந்து கேட்கப்பட்டது தான். பிசிசிஐ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஒப்பீனியன்ஸையும் வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தேவைப்படுதோ அவங்களுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு படுதோ அதை ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் செப்டம்பர் எண்டில் என்ன ரூல்ஸு, ஆக்ஷன் டேட் எப்போ, எந்த ஊரில் நடக்க போகுது, கோவாவா, பெங்களூரா, மலேசியாவா, எங்கே ஏதுன்னு நம்ம டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் டைம்ஸ். அதே மாதிரி வந்து தோனி அன்கேப்டு பிளேயராக விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எழும்பியிருக்கு. பாயிண்ட் என்னவோ கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா அவர் வந்து பல வருஷமாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடல, ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் இப்போ அன்கேப்டு பிளேயர் தானே, அவர் இஸ் நாட் அ கேப்ட் பிளேயர் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீஸ் பண்ணதுக்கு வந்து தோனியை மாதிரி ஒரு பிளேயர் அன்கேப் பிளேயராக விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னொரு சைடில் எழுந்திருக்கு. ஆப்வியஸ்லி தோனியை பற்றி யாராவது பேசினாலே அதை பற்றி விஷயங்கள் நிறையா, அதுக்கு மூக்கு, காலு, தலை எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் பேசுவாங்க. பட் ஃப்ரான்ச்சைசிஸ் அவங்க வந்து யார் இப்போ ஒரு ஒன்றுமே இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் விளாட்னேன் 7-8 ரிட்டன்ஷன் கொடுத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பெப்பர் பேன் சிரிச்சினே வருவாங்க. ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, யுஸ்வேந்தர் சஹல் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா கேன் பி ரீடைன், ட்ரெண்ட் போல்ட் இருக்கான், ஷிம்ரன் ஹெட்மேர், வரிசையாக பேரை சொல்லினே போகலாம். ரிட்டன்ஷன் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, கோர் செட் ஆகிடுச்சுன்னா ஆக்ஷனுக்கு போய்ட்டு 2-3 பிளேயர் வாங்கினா போதும், இந்த டீம் செட்ஸ் அப் ரியலி வெல். ஸோ எல்லா டீமுமே ரிட்டன்ஷனுக்கு ஒத்துப்பாங்க. பட் பிம்பிலிக்கு பிலாபி இத்தனை வருஷமா நீ எங்களை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வரப்போகிறது. அதை நான் கிளியராக சொல்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் மெகா ஆக்ஷன் எனக்கு கால் இழுத்துருக்கு சார், இன்னைக்கு மெகா ஆக்ஷன், நான் ஊருக்கு போய் என் ஊரில் ஃபார்மிங் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனுக்கு வராமல் இந்த மினி ஆக்ஷனுக்கு வந்து இன்றைக்கி நான் சிட்னியில் வீடு கட்டுறேன், நாளைக்கு மால்டீவ்ஸை வாங்குறேன், நாளான்னைக்கு ஃபிஜியில் வந்து நான் ஒரு கப்பலை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி உஷார் பக்கிரி ரைடு அப்படிங்கிற மாதிரி மினி ஆக்ஷனில் வந்துருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பிளேயர் என்ன ஹையஸ்ட் வேல்யூக்கு போகிறாங்களோ அந்த வேல்யூ தான்ப்பா, நீ எவ்வளோக்கு வேணா போ, அந்த டீமுக்கு கொடுத்துட்டு உனக்கு அந்த வேல்யூ. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆக்ஷன்லேயே கம்மியாக போகிற விலையை கொடுத்துடணுங்கிறேன். இது வந்து அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு நீ உஷாராக இருக்கியே அதனால இந்த ரூலை நான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சும்மா ஒரு குதர்க்கமாக சொல்கிறேன், அப்படி வராது, இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்பா டே முழுக்க மிக்சரை வச்சு, முந்திரி பருப்பை வச்சு 11 மார்க் ஆக்ஷனை பண்ணி ஸ்டாஃபெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லாமல் பல ராத்திரிகளை நாங்கள் சந்தித்து 2 நாள் அந்த பேட்டை அப்படி தூக்கி 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 நாங்களும் எங்கள் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியே பேசி பேசி டீமை எடுத்தா, ஒருத்தனை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரைஸ் சரியாக பத்தலை, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தை நான் திருப்பி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஆக்ஷனுக்கு வராமல் இருக்கியே, உன்னை நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேல் ஆக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா இப்போ என்னால் ஒரு கதை ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்விம்மிங் பார்த்தா எனக்கு ஸ்விம்மிங் பூலை பார்த்தா பயம். ஒரு 6வது 7வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் ஸ்விம்மிங் கற்றுட்டேன். பட் அப்போ என்ன பண்ணுவேன்னா, வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பாட்ட இன்றைக்கி எனக்கு கோல்டு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஆசை, கோல்டுன்னு நானே சொல்லுவேன். அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவேன். ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்டர் கிட்டேருந்து எம்சி வாங்கி வரணும், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஐபிஎல் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அன்றைக்கி டாக்டர் கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி வரணும் அப்படின்னு. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நிஜமாவே இன்ஜோர்டு, உனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, இல்லை நிஜமாவே நீ வீட்டில் வந்து இது கட்டணும், அணை கட்டணும், இல்லை தோட்டத்தை வந்து நீ மோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி உன்னை பேன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கருத்தை வந்து முன் நிறுத்தியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் இட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டத்தை தான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, பாவம் 1.5-2 மாதம் வேலை செய்வாங்க இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ்லாம். எனக்கு தெரியும், ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் வந்து 13 மார்க் ஆக்ஷன் நடத்தி 13 போர்டிங் காமிச்சாங்க எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்க டீமுக்கு போகும்போது. இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த மணி, அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு ஒரு டீம் எடுக்கும்போது ஒரு பிளேயரை நல்ல காசு கொடுத்து எடுத்திருப்பீங்க, ஒரு பிளேயரை சீப்பாக எடுத்திருப்பீங்க. அந்த சீப்பாக எடுத்த பிளேயர் தான் ஒரு காஸ்ட்லி பிளேயரை வாங்குறதுக்கான ஒரு கருவியவே இருந்திருப்பான். நைஸாக சீப்பாக வந்த பிளேயர் வந்து நான் வரல சார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனால் என்ன சொல்லிட்டாங்க, ஆக்ஷன் டைனமிக்ஸ் ஃபேர் வேல்யூ, என்ன வேல்யூ இருக்கோ அதில் வந்து விளாடலைன்னா அவங்களை பேன் பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஐ லைக் இட். இந்த ரூல் எல்லாம் வரப்போகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ரிட்டன்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 ரிட்டன்ஷன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஎம்னு சொல்லும்போது அந்த ஆர்டிஎம்மை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிடணும். இந்த ஆர்டிஎம்னா என்னென்னா ரைட் டு மேட்ச். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எலாபரேட்டாக அது உள்ள இறங்கி போயிட்டு. பட் இந்த ரிட்டன்ஷன் 7-8 கொடுக்கறதுல எத்தனை ஃபாரினர், எத்தனை கேப்டு, எத்தனை அன்கேப்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை என்ன வேணால் ஓப்பனாக கொடுக்க போகிறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி இப்போ எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி சொல்லலாம், எனக்கு நிறைய ஃபாரின் ரிட்டன்ஷன்ஸ் கொடுத்துங்க, நான் டிராவல் செட் வச்சிருக்கேன், பேட் கமின்ஸ் வச்சிருக்கேன், கிளாசன் வச்சிருக்கேன், மார்க்ரம் வச்சிருக்கேன், எல்லாரையும் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ஃபாரினில் கேப் கொடுக்காதீங்கன்னு சொல்லலாம். ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி என்ன சொல்லலாம், நான் 7 இந்தியன் கொடுத்துருங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான். உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைசி சிஎஸ்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கேக்வாட் இருக்காரு, டூபே இருக்காரு, ஒரு ஃபியூ பிளேயர்ஸ், ஐ மீன் தே ஆல்சோ ஹேவ் அ ஃபியூ பிளேயர்ஸ், பட் 8 அளவுக்கு எனக்கு இல்லை, ஸோ நான் ஒத்துக்க மாட்டேன், இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் வே பண்ணி கூட்டி கழிச்சுப்பார், ராதாரவி சொல்கிற மாதிரி கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கணக்காக
ஒரு 4லேருந்து 5 ரிட்டன்ஷன் கொடுத்து ஒரு 3 ஆர்டிஎம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். இந்த 3 ஆர்டிஎம் பற்றி பேசணும். ஆர்டிஎம் மாதிரி ஒரு பிளேயருக்கு கொடுமையான ரூல் எந்த ரூலுமே கிடையாது. ஏன்னா ஆர்டிஎம்மோட ரூல் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, எக்ஸ்னு ஒரு பிளேயர், அவர் வந்து ஒரு டீமில் இருக்கார். எந்த டீம் சொல்லலாம்? ஆமாம், நம்ம சேனலில் சன்ரைசர்ஸ்ன்னு சில பேர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க டீமே சொல்லலாம். சன்ரைசர்ஸில் ஒரு பிளேயர் இருக்கார் சார். அந்த பிளேயர் வந்து ஒரு இப்போ அவரோட வேல்யூ வந்து ஒரு 5 crores வச்சுக்கலாம், ஒரு 6 crores வச்சுக்கலாம். அவர் ஆக்ஷனில் போயிட்டார். என்ன பண்ணுவாங்க, சன்ரைசர்ஸ்க்கு அந்த பிளேயரை திருப்பி வாங்கணும். ஸோ சன்ரைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு பிட்டு போடுவாங்க, பேஸ் ப்ரைஸில் 2 கோடி ரூபாய்க்கு. உடனே லெட்ஸ் சே கேகேஆரும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுக்கிறாங்க அந்த பிளேயருக்கு, 6 கோடி வரைக்கும் போயிட்டாங்க, முடிஞ்சிடும். ஓகே, த பிளேயர் இஸ் சோல்ட் டு 6 crores டு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு உடனே சன்ரைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தம்பி நான் எடுத்துக்கிறேன் 6 கோடி கொடுத்துரு அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன பிரச்சனைனா, சன்ரைசர்ஸ் ஹாப்பி, கேகேஆர் எம்ஐயும் அன்ஹாப்பி, குமுதா அன்ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி. குமுதா ஹாப்பியாக இருக்கிற ஒரே அண்ணாச்சி இதில் சன்ரைசர்ஸ் தான். ஏன்னா அந்த பிளேயருக்கு முதல்ல ஒரு வாட்டி அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூவே இல்லை. இதில் ஒரு பிட்டர் இருக்காங்க, கேகேஆர் எம்ஐ சண்டை போட்டிருக்காங்க, ஒரு டீமுக்கு அது 6 கோடிக்கு போயிடுச்சு. எஸ்ஆர்எச் என்ன சொல்கிறாங்க, நீ வாங்கிட்டல, வாங்கின பிளேயரை திருப்பி கொடுத்துரு, கல்லாட்டம் ஆட்ட பரோட்டா சூரி வெண்ணிலா கபடிக்குள்ள சொல்கிற மாதிரி மொத்தத்தை அழி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெரி அன்ஃபேர். ஏன்னா இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, எஸ்ஆர்எச் வந்து 6.20 அவன் 6.40 அப்படின்னு சொல்லி அந்த பிளேயரோட ஃபேர் வேல்யூ கிடைக்கணும். ஆர்டிஎம்மோட ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, இட் இஸ் நாட் ஃபேர் வேல்யூ ஃபார் த பிளேயர். ஸோ ஒரு 3 ஆர்டிஎம் கொடுத்துட்டிங்கன்னா பிளேயர்லாம் தள்ள துண்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே ஃபேர் வேல்யூ கிடைக்காத ஆக்ஷனில். ஸோ இட் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல்லி அண்ட் டீட்டெயில்டு அனாலிசிஸ் நடந்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா ஃப்ரான்ச்சைசிஸ் நிறைய கேட்பாங்க, போர்டும் வந்து அதை வேஇன் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ரூலை கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஎம் கொடுக்கறதுக்கு 7 ரிட்டன்ஷன் வச்சுக்கோப்பா, இத்தனை கேப்ட் இத்தனை அன்கேப்ட் இத்தனை இதுன்னு கொடுத்துட்டா பிளேயர்ஸ்க்கும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே போன தடவை என்ன வந்துச்சுன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஆக்ஷன்லேயே மோஸ்ட் மார்ஜினலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுனால தான் ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே இந்த கேப்பு இந்த பேனு எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ எட் அகேன் இது இந்தியன் பிரீமியர் லீக், இந்தியன் பிளேயர்ஸ்க்காக அமைக்கப்பட்ட ஒரு லீக். இதில் இந்தியன் பிளேயர்ஸே பெனிஃபிட் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ரூல் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கான முக்கியத்துவம் இந்தியன் பிளேயர்ஸ் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அண்டர் 19 அண்ட் அண்டர் 23 பிளேயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சேலரி கேப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்ல அந்த ரூல் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சேலரி கேப் இருக்கணும். ஏன்னா அவங்கள மோட்டிவேட் ஆகணும், அவங்கள எடுத்தோடனே இவ்வளோ பைசா அவ்வளோ பைசான்னு பச்சா ஒரு மோட்டிவேஷன் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ரூலை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது. ஓகே, இதெல்லாம் டிபேட்டில் இருக்குது. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எந்த ரூலெல்லாம் வரணும் அப்படிங்கிறத பிசிசிஐ முடிவு பண்ணுவாங்க, எந்த ரூலெல்லாம் வரக்கூடாது வரணும் அப்படின்னு நீங்களும் ஒரு கருத்து வச்சிருப்பீங்க, அதை காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. என்னோட கருத்தையும் நான் தெரிவிச்சிருந்தேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். பெருசாக வந்து நல்ல ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்து என்னோட ஒப்பீனியனை கரெக்ட் பண்ணி அந்த காமெண்ட்ஸ்க்கு இது கொடுப்பேன். பிரசன்னா கூடிய சீக்கிரம் வரப்போறாரு. அந்த தட் நோட் கிரிக்கெட் ஒரு சைடில் இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் எக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பற்றி ஒலிம்பிக்ஸை பற்றி சொல்லலையே, வினேஷ் போகாட்டுக்கு நடந்த இந்த ட்ராஜடி பற்றி பேசலையே. என்ன சார் பேசுறது, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதாவது 4 years 8 years இதெல்லாம் ஒரு தவம், ஒலிம்பிக் அத்லீட்ஸுக்கு தவம். அவ்வளோ வருஷம் இருந்துட்டு அந்த ஒரு நொடி அந்த ஒரு வினாடிக்கு தான் வராங்க. மெடல் துண்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த பொண்ணு, நம்ம ஊருக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திச்ச ஒரு பொண்ணு, இப்போ ரிட்டையரும் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஹைலி ஹார்ட் ப்ரோக்கன் வினேஷ் ஃபோகாட்காக. பட் ஆன் தட் நோட் இந்தியா வந்து 3 மெடல் ஜெயிச்சிருக்காங்க, ஷூட்டிங்கில் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஷூட்டிங் வந்து ஒரு ஹப்பாக இருந்து வந்துட்டுருக்கு. ஐ ரிமெம்பர் அபினவ் பிந்த்ரா வந்து அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சார். நீங்கள் மனு பாக்கர் கேம் ஹோம் வித் மேசிவ் செலிப்ரேஷன்ஸ். ஸ்வப்னில் குசாலே, சரப்ஜோத் சிங் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக அந்த மெடல் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு லக் வேணும். எவ்வளோ தான் நம்ம உழைச்சாலும் அந்த லக் அவங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஆஸ் ஆல்வேஸ் நிறைய எஃபர்ட், த அத்லீட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியா வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய மெடல் நம்ம ஃபியூச்சரில் ஜெயிக்கணும், நம்ம அத்லீட்ஸை நம்ம தான் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆன் தட் நோட் வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், ஒரு நொடிலையும் ஒரு ஃப்ராக்ஷன்லையும் வந்து நம்மளால் மெடல் ஜெயிக்க முடியாமல் போகலாம். பட் as always as Indians ஸ்போர்ட்டை புரிஞ்சக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என் சப்போர்ட் இன்றைக்குமே உங்களுக்கு உண்டு. Thank you so much for once again joining me on this episode of Around the World of Cricket.